ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அடுத்த வேள சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல. அப்போ என்ன செய்யலான்னு யோசிச்சு, சரி நம்மள படைச்ச கடவுளுக்கே பணம் கேட்டு கடிதம் எழுதலான்னு நெனைக்கிறான். கடவுளுக்கு கடிதம் எழுதுறான். அது என்னன்னா, "அன்புள்ள கடவுளே, நான் ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கேன். எனக்கு ஒரு ரூ. 100 குடுத்து உதவி செய்யுங்க." அப்படின்னு கடிதம் எழுதிட்டு, அனுப்ப வேண்டிய முகவரியில கடவுள்னு மட்டும் எழுதி, கடிதத்த தபால் பெட்டியில போட்டுடுறான். அந்த கடிதத்துக்கு மேல கடவுள்னு எழுதியிருக்கிற முகவரிய பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாரு தபால்காரர். அதனால அந்த கடிதத்த பிரிச்சு வாசிச்சாரு. அந்த தபால்காரர் ரொம்ப இரக்க குணம் நிறைஞ்சவரு. பாவம் யாரோ ஒருத்தன் ஒரு ரூ. 100க்காக கடவுள கேட்கிறானே! அப்படின்னு அவன் எவ்வளோ கஷ்டத்துல இருக்கானோ தெரியலன்னு நெனச்சு, தான்கிட்ட ரூ. 50யும் மத்தவங்க கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கி ரூ. 80 சேர்த்து, அவன் குறிப்பிட்டிருந்த விலாசத்துக்கு மணி ஆர்டர் செஞ்சு வச்சாரு. மணி ஆர்டர இவன் பிரிச்சு பார்க்கறான். ஒரு வித சந்தோஷம். ஆனா ஒரு வித கவல. மறுபடியும் கடவுளுக்கு பதில் கடிதம் எழுதுறான். "அன்புள்ள கடவுளே! நீங்கள் அனுப்பிய பணம் எனக்கு வந்து சேர்ந்துச்சு. ஆனா அடுத்த முறை நீங்க பணம் அனுப்பும்போது, தயவு செஞ்சு இந்த தபால்காரர் மூலமாக மணி ஆர்டர் அனுப்பாதீங்க. ஏன்னா, இந்த தபால்காரர பார்த்தா நல்லவர் மாதிரி தெரியல. நீங்கள் அனுப்பின ரூ. 100ல ரூ. 20 மட்டும் எடுத்துக்கிட்டு, ரூ. 80 மட்டும் தான் என்கிட்ட வந்திருக்கு." அப்படின்னு எழுதுனானாங்க. இந்த கதை சொல்ற நீதி என்னன்னா, நல்லதுக்கு காலமே இல்ல. அப்படிதானே?